ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம விஜய் மல்லிக்கிட்ட அந்த தினேஷ் அவங்க கேங் வந்து வசமாக மாட்டணும், மயிலையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே மயில் வந்து ஏற்கனவே நம்ம லவ் பண்ணுற பையன் வந்து அந்த தினேஷ் ஃப்ராடு அப்படிங்கிற விஷயம் வந்து மயிலுக்கு தெரியலை. இதில் தான் வந்து அவன் பேச்சை கேட்டு எல்லா விஷயத்துலேயும் வந்து இப்போ மயில் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஏற்கனவே இப்போ எப்படியாச்சும் அதாவது அந்த நகையை வந்து தினேஷ்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயத்த பண்ணும்போது ஏற்கனவே இன்னொரு ஃப்ராடுக்கிட்ட போய் இப்போ மயில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ வந்து தினேஷ் அவங்க கேங் வந்து இப்போ ஒரு ரூமில் தங்கியிருக்காங்க. அந்த ரூமை கண்டுபிடிச்சி தான் இப்போ விஜய் மல்லியும் வந்துக்கிட்டு இருக்காங்க ட்ரேஸ் பண்ணி. இப்போ அவன் வசமாக வந்து இப்போ விஜய்கிட்ட அந்த தினேஷ் அவங்க கேங் வந்து சிக்கிக்கிட்டாங்க. இருந்தாலும் எப்படியாச்சும் அதாவது விஜய்கிட்டேருந்து தப்பிச்சே ஆகணும், கண்டிப்பாக இங்கே இருந்தால் ஆபத்து தான், நம்மளுக்கு அந்த மயில்கிட்ட இருக்கிற நகை தான் முக்கியம், அப்படி மாட்டிக்கிட்டால் நம்ம தான் வந்து கம்பி எண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விஜய்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு தான் வந்து நினப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இதில் என்ன நடக்க போகுதுன்னா, ஈஸியாக வந்து அந்த 3 பசங்களும் வந்து கண்டிப்பாக விஜய்கிட்டேருந்து தப்பிக்க பார்ப்பாங்க, தப்பிச்சு ஓட பார்ப்பாங்க. அதிலேருந்து எப்படியாச்சும் விஜய் தான் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி பிடிச்சி அடித்து கண்டிப்பாக வந்து என்ன நடந்தது, ஏது நடந்தது, எங்கே மயில் நகைக்காண்டி இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே வந்து மயிலை பிடிச்சி வச்சுருக்க பொம்பளையும் வந்து கண்டிப்பாக போலீஸில் வந்து மாட்டிக்குவாங்க. இது மாதிரி தான் வந்து அடுத்த கான்செப்ட் வந்து கொண்டு போகிறாங்க. இதிலேருந்து வந்து மயிலோட கான்செப்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மயில் வந்து தினேஷ் வந்து நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் சொல்கிற எல்லாத்தையும் வந்து மயில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நகையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் இவ்வளோ விஷயமும் வந்து இவன் இப்படி ஒரு ஃப்ராடு பண்ணியிருக்கானா, இவன் இவ்வளோ பெரிய ஃப்ராடா அப்படின்னு இதன் மூலியமாக வந்து இப்போ மயிலுக்கு விளங்கிரும். அதனால் மல்லி விஜய் வந்து புத்திமதி சொல்லி மயிலை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு நீ வந்து எது வேணாலும் பண்ணு, இப்படி வந்து போய் நீ மாட்டிக்காத, யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு எந்த விஷயத்த இருந்தாலும் ஷேர் பண்ணு, இப்படி நீ வந்து மறைச்சனால தான் இப்படி ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற விஷயத்த வந்து விஜய் மல்லி சொல்லி வந்து மயிலுக்கு அடுத்து அவங்களுக்கு பிரச்சனை வராத மாதிரி கொண்டு போவாங்க. இது மாதிரி தான் கான்செப்ட் நடக்க போகுது. ஏன்னா அந்த தினேஷ் வந்து ரொம்ப நாளாகவே மயிலை டார்கெட் பண்ணி எப்படியாச்சும் பணத்தை நகையை வந்து பறிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்து கூட்டாளியோடு சேர்ந்து பிளான் போட்டுக்கிருந்தான். இப்போ அவனுக்கு மிகப்பெரிய ஆப்பு வந்து இப்போ விஜய் மல்லி மூலியமாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கத்து ராஜி அந்த கவின்லாம் வந்து வசமாக ஒரு நாள் சிக்க போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக எபிசோடு கொண்டு போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.